ஏதாச்சும் ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுற மாதிரி நாட்களை நீங்கள் அமைச்சிக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பாய். தங்க ஒன்னுடா அம்மாடா வாழ்க பல்லாண்டு. இப்போ பேசுங்க. என்ன சிறுவரும் ஒன்றுபட்டு செயல்படணும், கோபதாபங்களை நீக்கிக்கணும் என்று அதாவது சொல்லியிருப்பாங்க. லைஃப் இஸ் மிரர், ஸ்மைல் அட் இட். லைஃப் இஸ் மிரர், ஸ்மைல் அட் இட். ஹாப்பி பர்த்டே கீகி, லவ் யூ டி, மிஸ் யூ பாப்பா. புல்புல் விஷ் பண்ணுது, எப்படி படுத்துருக்கு பாரு. Happy birthday, Kirti Akka. Today is a special day, so I'm sending lots and lots of love and corona-free virtual hearts. Stay safe and have fun. Bye-bye. Happy birthday, Kirtana. உன்னை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லணும், ஆனால் டைம் இல்லை. உன்னை பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லணுன்னா, K for you're a kindful person, E for you are energetic person, and one more E for easy going, R for you're relevant to all. In every character you're a relevant person, and T for thankful heart person, talkative. H for helping to others, helping person, helping mind, and I for inspiration person to all your generation, like your brothers and sisters and cousins. நீ வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சன். கீர்த்தனான்னு பெரிய வேர்டுக்கு சொல்ல முடியும், ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால ஷார்ட்டாக கீர்த்திக்கு நான் ஒரு பிக்கஸ்ட் ஃபார்ம் சொல்லிட்டேன். வெரி ஹாப்பி பர்த்டே, ஹாவ் எ பிளஸ்ட் இயர், லவ்லி டியர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கீர்த்தனாக்கா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் லைஃப் மாறி இருக்குது. உங்களுக்கு நினச்ச மாதிரியே கிடச்சிருக்கு லைஃப். நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, மாமா கிடச்சிருக்காங்க எங்களுக்குலாம். அப்பா இல்லைன்னு ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, நாங்கள் எல்லாருமே இருக்கோம். லவ்யூக்கா. சொல்லுமா. ஹாப்பி பர்த்டேக்கா கீர்த்தனாக்கா. ரொம்ப ஜாலி பர்சன், வேற லெவல் கேரக்டர். ஹாப்பி பர்த்டே. நல்ல ஒரு மாப்பிள்ளை சிக்கிட்டார் உங்களுக்கு. சமைக்காது, உங்களுக்கு சமைக்க தெரியாத அவர் சமைச்சு போட்டுருவாரு உங்களுக்கு. கசின் குரூப்ல கண்டென்ட் கிடைக்கலனாலும் உங்களை வச்சு நல்ல கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம் கன்ஃபார்ம். பர்த்டேக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் போட்டுருவோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாய் கீர்த்தனா, இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கீர்த்தனா அப்படின்னோடனே எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா உன்னோட சிரிச்ச ஸ்மைல் மூஞ்சி தான். அந்த ஸ்மைல் மூஞ்சி என்றைக்குமே நீ மாற்றாத, அப்படியே இரு, அதுதான் உனக்கு அழகு. அருண் இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு இல்லை, கல்யாணம் ஆகி நடக்கிற முதல் பிறந்த நாள். எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங், பட் இன்னும் பரவாயில்ல. அடுத்த பிறந்த நாளுக்கு எல்லோரும் சேர்த்து தட்டுறோம் தூக்குறோம். இதே மாதிரி 2 பேரும் 100 வருஷம் இதே சந்தோஷத்தோட, இதே லவ்வோட, இதே அன்போட இருங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. அக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பயுமே உன் லைஃப்பில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். மாமா அவங்க கூட இருக்காங்க, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. அப்பாவோட உருவத்தில் மாமா உனக்கு கிடச்சிருக்காங்க. 2 வருஷமாக நீ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணவே இல்லை. இனிமேல் நீ அப்படி இருக்கவே கூடாது. மாமாக்காண்டி எங்களுக்காண்டி கண்டிப்பாக நீ செலிப்ரேட் பண்ணணும். மாமா கூட சீக்கிரமாக போய் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதான் எங்களோட ப்ரேயர் எல்லாமே. நீ எப்பயுமே வந்து எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ என்னையும் அம்மாவையும் அப்படி பார்த்துப்ப. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அக்கா வந்து உனக்கு கிடைச்சது நீ வந்து ஏதோ பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே நானும் அதான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ட் இந்த பர்த்டேக்கு நீங்கள் இல்லை, லாட் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் யூ மேக்ஸ் மீ அண்ட் யூ விசிஸ் மீ. அது எப்பயுமே இருக்கும். ஐ ஹோப் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே அக்கா, பாய். ஹாய் கீர்த்தா குட்டி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட குட்டி குழந்தைத்தனமான ஆட்டிடியூட் தான். அது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும், லைஃப் டைம் இருக்கும். சரியா? உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்த்டே அண்ணா உங்க கூட இருக்க. ஓகேவா? நீ அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்.
ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா. உன்னோட பால் ஊட்டி, மோர் ஊட்டி, தயிர் ஊட்டி வளர்த்தேன். அகைன் ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் யுவர் லைஃப். ஹாப்பி பர்த்டே அமுலோ. ஹரி மாமா அண்ணா அமுலன் கூப்பிட்டதுக்கு. திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் டயானா. ஓகே, எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், 2 பேரும் எப்போதும் இப்படியே இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. அவ்வளோ இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஹாப்பி பர்த்டே அம்மா. அப்படியே பால்கனி வந்து பாரு அப்படி சொல்லி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. நான் சீக்கிரமாக அது மாதிரி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். அப்பாவும் அம்மாச்சியும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்டாப் சொல்லலாம். தாத்தா சொல்கிற மாதிரி பார்த்து கவனமாக செயல் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அம்மா. எதுக்கும் கவலைப்படாது. மம்மா இருப்பேன். மம்மா மாதிரி கூலாரு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருக்கணும். மம்மா சீக்கிரமாக வந்துடுறேன். அதையும் அம்மா விஷயம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அம்மு. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அம்மு. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அம்மு. அப்பா அவங்கிட்ட சீக்கிரமாக வந்துடுறேன். நீ சின்ன அம்மாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வரப்ப மிட்டாய் வாங்கிட்டு வாங்கும். ஹாப்பி பர்த்டே அம்மு. ஓகே, தேங்க்யூ. பாய் பாய்.